குயிக்கா சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், குயிக் ஆன்சர் வேணும். உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யார்? கமலஹாசன். ஃபேவரட் ஆக்ட்ரஸ்? பானுப்பிரியா. நினைச்சேன். ஃபேவரட் டைரக்டர்? கேபி. ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர்? பிசி. உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? இளையராஜா. ஆர்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும், ஆனா சிம்பிளா கொடுங்கன்னு உங்களை போட்டு படுத்துவாரு, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் யாரு? அந்த மாதிரி யாருமே கிடையாது. இன்னும் நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்றாரு சார். மோகன்லால் சார். காம்ப்ரமைஸே பண்ண வேணாம், என்னென்ன பண்ணலாம். உங்களோட யங்கர் சிஸ்டரான பிருந்தா மாஸ்டரோட வளர்ச்சியை நீங்க பாத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க, சோ அதை பத்தி சொல்லுங்க. பிருந்தா சின்ன வயசுல பயங்கர சுட்டினா நிறைய எங்க அம்மாட்ட அடி வாங்கினவளே அவதான். ஏன்னா இது ஒண்ணு வேணும் அப்படின்னா அடம் பிடிச்சு வாங்குவான். பட் அவ வந்து நல்லா படிச்சுட்டு இருந்தா. நான் வந்து புன்னகை மன்னன் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆனனால எனக்கு அப்பப்போ கால் வந்து லாக் ஆகி முட்டி இதாயிடும். ரகுமாஸுக்கு 2 ஷூட்டிங் வந்துருச்சு. ஹீரோக்கும் போகணும், புன்னகை மன்னனுக்கு வரணும். அப்ப இவ பாவம் எஸ்ஐடில படிச்சுட்டு இருந்தா. 2 அசிஸ்டன்ட் வரணும். அப்ப கிர்ஜாக்கா அது அந்த விஷயத்த நான் கிர்ஜாக்காக்கு தான் நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். கிர்ஜாக்கா சொன்னேன், பிருந்தா கூட்டு போ, பிருந்தா இருக்கால அப்படின்னு. பிருந்தா நான்லாம் வரமாட்டேன், நான் படிக்கணும் அப்படின்னு. இல்ல நீ வா அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், அவள் படிக்கணும்னு ஆசைப்படுறா, போட்டுமே. நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா அவளும் நானும் தான் ரொம்ப பெட்டா இருந்தோம். அப்படி இருக்கும்போது எனக்கு புன்னகை மன்னன்ல என்னை விட்டுட்டு போனாங்க மாஸ்டர். அப்பதான் பிருந்தா ஃபர்ஸ்ட் கால் வச்சா. அப்படிதான் வளர்ந்தவன். இப்போ உங்களோட சாயல் வந்து அவள்கிட்ட இல்லாம இருக்கவே இருக்காது. எப்பவாவது கண்ணாடியில பாக்குற மாதிரி இருக்குமா அவளை பார்க்கும்போது? கண்டிப்பா. நிறைய பேருக்கு வந்து சொல்லுவாங்க, கலாமாஸ் வாய்ஸ் கேட்டா பிருந்தா வாய்ஸ் மாதிரி இருக்கும், பிருந்தா வாய்ஸ் கேட்டா கலாமாஸ் வாய்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு.